ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எனக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் சொல்கிற தப்பெல்லாம் நான் சீக்கிரம் திருத்திக்கிறேன். எனக்கு கண்டிப்பாக உங்கள் ஆதரவை நீங்கள் கொடுக்கணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மெர்மைடு சம்மந்தமான ஒரு அழகான ஸ்டோரி பார்க்க போகிறோம். எடுத்தோன்னே நம்ம ஹீரோயின் காமிக்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப ஃபீலிங்காக லவ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு நீ என்னை ஏமாத்திட்டியா, என் மேலே உனக்கு உண்மையிலே லவ் இல்லையா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு ஃப்ளாஷ்பேக் வருது. இதில் எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர்ஸு ஒரு லேபு அங்கே வந்து பார்த்தா ஒரு மெர்மைட் படுத்திருக்கு. நான் அதுதான் நம்ம ஹீரோ. அவங்க என்ன பண்ணுறாங்க, மெர்மைடு இருக்கிற அந்த ஹார்ட்டை வந்து எடுக்க போகிறாங்க. அதுதான் வந்து ஓசன் ஆஃப் தி ஹார்ட். அந்த மெர்மைடுக்கு ஃபுல் சக்தியை கொடுக்குது. அவர் மெர்மைடோட அரசனே அவர் தான். அதனால என்ன பண்ணான்னு அந்த ஹார்ட்டை எடுக்கிறதுக்காக நிறைய பேர் காத்திருக்காங்க. கோடிக்கணக்கில் மில்லியன் கணக்கில் வந்து காசு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதனால அவனை கண்டுபிடிச்சோடனே அந்த டாக்டர் அந்த லேபுக்கு ஹெட்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் நல்ல விளாச்சு வெளியே நின்று கையில் சிஸ்டம் வச்சுட்டு ஃபுல் இது ஹேக் பண்ணி அலாரம் அடிக்குது, ஃபயர் அலாரம். இவங்க உடனே பயந்துட்டு எல்லோரும் ஓடி போயிடறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து மெர்மைடை பார்த்துட்டு எந்திரி மெர்மைடு அப்படிங்கிறாங்க. அப்புறம் பார்த்தா மெர்மைடாக இருந்தவன் அப்படியே நார்மல் மனுஷனாக மாறிட்டான் நம்ம ஹீரோயின் கைப்பட்டோன்னே. அதுக்கப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு ஆச்சரியம் அவங்களுக்கு கூட்டிகிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு நம்ம மெர்மைட் வந்து ஏற்கனவே தாக்கி தானே கொண்டு வந்திருக்காங்க. அதனால இந்த பொண்ணு நம்மளை தாக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கொல்ல போகிறா. அவனுக்கு ஏதோ தான் நினைப்பு வருது. நம்ம ஹீரோ இருந்துட்டு ஹே பதட்டப்படாத, நான் உன்னை காப்பாற்ற தான் வரேன், நான் நல்லவ தான், என்னை கொல்லாத அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே மற்றவங்க வர சவுண்டு கேட்குது. உடனே என்ன பண்ண, நீ இங்கேருந்து போயிடணும், உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம மெர்மைட் அங்கேருந்து அனுப்பிடுறா. பார்த்தா எல்லாரும் ரவுண்டு கட்டிட்டாங்க. பலான்னு ஒரு அரை விட்டு இப்போ நீ உண்மையை சொல்ல போகிறே இல்லையா, அந்த மெர்மைட் ரெடி பண்ண அப்படிலாம் கேட்குறாங்க. அவர் இருந்துட்டு நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு, நாட்டுக்காக அதை ஆராய்ச்சி பண்ணால் பரவாயில்ல, ஆனால் அதை கொல்ல பார்க்குறீங்க, அதோட ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, அதோட ஹார்ட்டை வந்து வெளியெடுக்க பார்க்குறீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு. இந்த லேப் சம்மந்தமான மொத்த நீங்கள் இல்லீகல் ஆதாரங்களும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு திரும்ப அடிக்க போகிறாங்க. இதை நீங்கள் போட்டாலும் நிறைய ஆதாரம் இருக்குது, கண்டிப்பாக நான் எல்லாத்திட்டையும் கொடுத்துருவேன் கோமா பேசி அங்கேருந்தவனே பலர் அரைஞ்சேன், என்னை நீ அடிச்சிங்களா, உன்னை நான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனையும் பலர் அடிச்சுட்டு கோமா அங்கேருந்து நம்ம ஹீரோயின் போடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு வழியாக அங்கேருந்து தப்பிச்சுட்டு வந்துட்டாலும் ஃபோனில் கூட நம்ம வில்லன் குரூப்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க. அவங்கள எல்லாம் சமாளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா யாரோ அட்டாக் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் பயந்துட்டு திரும்ப அட்டாக் பண்ணி பார்த்தா அங்கே இருக்கிறது நம்ம மெர்மைடு ஹீரோ. காலில் வேற ஹீல்ஸை வச்சு ரொம்ப மிதித்து தாக்கிட்டாங்களா, அது அப்படியே கீழே விழுந்துருச்சு. ஐயோ சாரி நீயா அப்படின்னு சொல்லிட்டு அவரை உட்கார வச்சு அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்டெலாம் பண்ணிவிட்டு இது பண்ணுறாங்க. நீதானா, நீ சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டு, அங்கே ரொம்ப பிரச்சனை ஆகிடுச்சு, அதனால நான் முதல்ல வீட்டுக்கு அனுப்பிட்டேன், எப்படி இருக்கேன்னு சொல்லி அன்பாக விசாரிக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு நீ ஹியூமன் தானே, என்னை காப்பாற்ற போகிறே அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஹியூமன் தான், உன்னை காப்பாற்ற தான் போகிறேன், நான் மற்றவங்க மாதிரி இல்லை, நான் வந்து ஒரு ஆராய்ச்சி ஸ்டூடெண்ட்டு, கடல் பற்றின ஆராய்ச்சி இருக்குது, உன்னை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறேனே ஒழிய ஃப்ரெஷ்க்காக உன்னெல்லாம் நான் வைக்க மாட்டேன், உன்னை சாப்பிடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அப்போது நம்ம ஹீரோக்கு வந்து அவங்க மேலே டவுட்டாகவே இருக்குது. சரி கத்தி எடுத்து குத்த போகலான்னு பார்க்குறப்போ உனக்கு ஆப்பிள் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே மாற்றிட்டு ஆப்பிள்லாம் கட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு யாரோ வர மாதிரி இருக்குது. இவங்க வந்துட்டு பயந்துட்டு எதிர்த்து போகிறக்குள்ளே அப்படியே நம்ம ஹீரோ வந்து பக்கத்தில் ஒளிய வச்சுட்டு யாருன்னு பார்த்தா அந்த லேபில் இருந்து அவங்களோட ஒன் சைட் லவர். இவங்க வந்துட்டு என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறக்காகத்தானே நீ வந்து அந்த மெர்மைடை தப்பிக்க வச்ச, நானும் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன், இப்படியே இருக்கக்கூடாது, ஆனால் கண்டிப்பாக இந்த மெர்மைடை பற்றி நீ சொல்லிட்டு எனக்கு கோவம் வந்துடும், உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், என் மூலமாக உனக்கு குழந்தை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து லூஸ் கணக்காக அவன் பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் கோவம் வந்து நான் எப்போ உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னேன், அது உன் மூலமாக எனக்கு குழந்தை வேணுமா, இப்போ நீ போறியா இல்லையான்னு சொல்லிட்டு கோவமாக கத்துறாங்க. அம்மா நீ இது அடிக்கவும் செஞ்சிடறாங்க. அம்மா நீ எதுக்கு இவ்வளோ ரூடாக நடந்துக்கிற, நீ இப்படிலாம் பண்ண மாட்டியே, உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணிட்டு பட் நம்ம ஹீரோ வந்து தடுத்துறாரு. நீ யார், எனக்கு இப்போ புரியுது, என்னை வந்து பொசிசிவாக வைக்கத்தானே நீ இவனை கூட்டிகிட்டு வந்த, எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் வந்து ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், முதல்ல அவங்க வந்து போக சொல்லு, நீ என்ன நினச்சிட்ருக்க, இது யார் தெரியுமா, என்னோட பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு கையில் போய் கையோட கையடிச்சு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இங்கே பாரு வேண்டாம் இப்படிலாம் பண்ணாத, நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா உடனே கிஸ்ஸும் கொடுத்துட்றாங்க. நம்ம ஹீரோக்கு கிஸ் கொடுத்தோன்னா அவங்களுக்கு ஏதோ ஞாபகங்கள்லாம் வருது. பார்த்துட்டு இவங்க திரும்ப ஹீரோயின் பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இப்போ நீ போறியா இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க கூட சண்டை வரப்போ நம்ம ஹீரோ போய் பலார்னு அடிக்கிறாங்க. அவன் வந்து ஓகே வேண்டாம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு அவன் பாட்டுக்கு ஓடிடுறான். அதுக்கப்புறம் அவன் போனதுக்கப்புறம் கதை சாத்திட்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட திரும்ப கிஸ் கொடு அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஐயோ இந்த மெர்மைடு கிஸ்ஸுக்கு அடிமையாயிடுச்சு போலேன்னு சொல்லி பார்த்துருக்கிறதுக்குள்ளே கிஸ் கொடுத்துட்றாங்க. கிஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் இன்னும் பழைய ஞாபகங்கள்லாம் வருது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி மன்னர் காலத்தில் வந்து இந்த ஹீரோயின் தான் இந்த மெர்மைடை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வரும். நீ கவலைப்படாத, உனக்கு ஒன்றும் ஆகாது, உன்னை நான் வந்து எப்படியாவது நீரில் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வருவாங்களா. அதுக்கப்புறம் பார்த்துட்டு ஆனால் இவங்க ஹீரோயினோடைய மயங்கி கீழே செத்து போகிற மாதிரி ஆயிடுவாங்க. அந்த மெர்மைடு வந்து
ஃபுல்லாக செக் பண்ணி சக்தி மூலமாக அதுக்கு வந்து உயிர் கொடுக்க வருது. பார்த்தா அவங்களோட ஹார்ட் ஆஃப் ஓசன் இருக்குல்ல, அது வந்து நம்ம ஹீரோயின் ஹார்ட்டுக்குள்ளே போயிடுது. இப்போ தான் ஞாபகம் வருது, ஓ ஹார்ட் ஆஃப் ஓசன் இவகிட்ட தான் இருக்குது. ஏய் உனக்கு என்ன யாருன்னு தெரியுதா, எனக்கு ஞாபகம் இருக்கா, பேரெல்லாம் சொல்கிறா. ஓ உன் பேர் இதுதானா, க்யூட் நேமாக இருக்குது, ஆனால் உனக்கு எனக்கு யாருன்னே தெரியாது அப்படிங்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, நம்மளுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக இருக்கிறப்போ, அப்போ ஹார்ட் ஆஃப் பிரின்சஸ் இவகிட்ட தான் இருக்குது, ஏதாவது பண்ணி எடுக்கணும்னு சொல்லி பார்க்குறப்போ உடனே லைட்டில் ஆஃப் ஆகுது. யாரோ வந்து அவங்கள கொல்ல முயற்சி பண்ணி வராங்க. பார்த்தா ஒருத்தி வந்து கத்தி எடுத்துகிட்டு குத்த வரா. நம்ம ஹீரோ உடனே என்ன பண்ணுறா, நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ணி மயக்கமடை செஞ்சு படுக்க வச்சிடறாங்க. வந்து பார்த்தா அவங்களோட அத்தை பொண்ணு, அதாவது கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு, என்ன பிரின்சஸ் அவளை கொல்லுங்க, இப்படி நீங்கள் வந்து எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அதெல்லாம் கொல்ல முடியாத நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இவன் கத்தியால் குத்த போனால் அவனோட ஷீல்டு வந்து அவளை தடுத்துறது. அப்போ தான் அவளுக்கு தெரியுது, ஓ ஹார்ட் ஆஃப் பிரின்சஸ் அவகிட்ட தான் இருக்கா, தெரியுதா இல்லையா, ஹார்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அவகிட்ட தான் இருக்குது. உடனே அவளை வந்து குத்தி கொலை பண்ணுங்க, அப்போ தான் அதை எடுக்க முடியும். நம்மளோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, மனசுங்க மேலே காதல் வயப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா, சீக்கிரம் அவங்கள இது பண்ணுங்க, அப்போ தான் நமக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு அவனை வந்து அப்படியே வெறியேற்றி கொல்ல ட்ரை பண்ண பார்க்குறா. இவனு கத்தியால் குத்த போனால் அதுக்கப்புறம் என்னமோ தோணி விட்டுட்டான், என்னால் குத்த முடியாது அப்படிங்கிறாங்க. இப்படி சொல்கிறத சொன்னீங்கன்னா நான் ராணிக்கிட்ட சொல்லிடுவேன், பெரிய பிரச்சனை ஆயிரும்னு சொல்கிறாங்க. நான் வந்து அரசன், நீ என்னையவே வந்து எதிர்த்து பேசுறியா, ஒழுங்காக நான் சொல்கிறத கேட்டு அமைதியாக இருக்க பாருன்னு சொல்லிட்டு கத்தினோன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்து அப்படியே மயக்கம் தெரியுது. பார்த்தா 2 பேர் உட்காந்துருக்காங்க. நீ யாரு, காய் நான் வந்து இவரோட கசின் அப்படி. ஓ அப்போ நீ மர்மைடா, எங்களோட மர்மைடு உருவத்தை காமி அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ வா போகலாம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் வரேன்னு சொல்லிட்டு போயிடறாரு. அதுக்கப்புறம் அங்கே போய் யாரை பார்க்குறாங்கன்னா அவங்களோட முனிவர் பார்க்குறாங்க. அவங்களோட குரு பார்த்துட்டு, ஹார்ட் ஆஃப் ஓசன் வந்து ஒரு ஹியூமன் கிட்டே இருக்குது, 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவகிட்ட போனது எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு, இப்போ அதை நான் எப்படி எடுக்கணும், ஆனால் அவளை எனக்கு கொல்ல முடியாது, அதுக்கு பதிலாக வேறு வழியை சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அவரும் சொல்லியிருப்பார் போல். அடுத்த செகண்ட் வந்து என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அவனும் ஒரு மர்மைடு தான், அவங்க கூட தான் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ குரு என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த பொண்ணு வந்து உன் மேலே லவ் ப்ரப்போஸ் பண்ணால் உன் லவ்வில் விழுந்துக்கிட்டா ஓசன் வந்து உனக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருப்பார் போல். இந்த ஃப்ரெண்டுக்கிட்ட அதுக்கு உண்டான ட்ரைனிங் தான் எடுத்துகிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தியா நிறையா கொரியன் ஸ்மால் ட்ராமாஸ் பாரு, அப்படி பார்த்தீங்கன்னா அதில் வந்து உனக்கு ஈஸியாக அவங்கள அட்டாக் பண்ண முடியும், அவங்கள வந்து உனக்கு பக்கத்தில் விழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஐடியா கொடுக்குறாரு. நம்ம ஹீரோவும் கோட் சூட்டில் போட்டு அப்படியே பூ எடுத்துட்டு அப்படியே ரொமான்டிக் லுக் நம்ம கவுண்ட் பண்ணி விட்டு வர பாருங்களா, அந்த மாதிரி ரொமான்டிக் லுக்கோடு அங்கே போகிறாரு. போயிட்டு இந்த சேரெல்லாம் போட்டு கீழே விழுந்து அடித்து உதச்சி ஒரு வழியாக போய் 2 ரோஸை கொடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. இவன் வந்துட்டு யோசிக்கிறாரு, இவனுக்கு என்னாச்சு, ஆனாலும் ரொம்ப க்யூட்டாக தான் இருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாரு. நேற்று வீட்டுக்கு ப்ரப்போஸ் பண்ண வந்து நிலைமை பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. அவனை விடு, நான் அந்த மாதிரி இல்லை, உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு, நான் வெயிட் பண்ணுறேன், எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, ஐயோ எனக்கு இதெல்லாம் செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டா எனக்கு வெக்கமாக வருதே சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னாச்சு, ஃபெயிலியர் ஆகிடுச்சு, நீ திரும்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இரு, அப்போ தான் உனக்கு சக்ஸஸ் ஆகணும் அந்த அவன் வந்து ஃப்ரெண்டு வந்து அட்வைஸ் பண்ண உடனே நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு போய் ஷாப்பிங் பண்ண போகிறாங்க. இங்கே பார்த்தியா இது எல்லாமே உனக்கு தான், இதில் வந்து எப்படி டேட்டிங் பண்ணுறது எனக்கு தெரியாது, ஆனால் இது ஒரு டேட்டிங்கில் ஒரு வகை தானே, நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வைக்கிறப்போ ஜெல்லி ஃபிஷ் மாதிரி இருக்குது, இந்த ஃபிஷ் மாதிரி இருக்குது, அந்த ஃபிஷ் மாதிரி இருக்குன்னு ஃபிஷ்ஷை பற்றியே பேசுகிறாரு மறுபடியும். அவருக்கு அதை பற்றி அதானே தெரியும், நீ இப்படியே பண்ணிட்டு நான் போகிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு போனால் சேல்ஸ் ஸ்கேல் இப்படிப்பட்டவங்களுக்குலாம் நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுக்கக்கூடாது, இவங்களாம் வேணும்னு சொல்லி ஒதுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவட கேவலமாக பேசுகிறப்போ அவள் வந்து கெத்தாருன்னுட்டு பத்தே வேணும்னா என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஹேனி, நான் என்னக்கிட்ட வாங்கி தருவியா, ஓ நீ என்னக்கிட்ட வாங்கி தருவியா, அப்போ எனக்கு எல்லா ட்ரெஸ்ஸையுமே நீ பேக் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அவளை வந்து கோவமாக பேசுகிறாங்க. சார் இப்படிலாம் பண்ணக்கூடாது சார், அவங்க இது பண்ணுறாங்க சார் அப்படின்னு சொல்கிறப்போ நீங்கள் வாங்க ஹனின்ட்டு அவள் போயிடுறா. உடனே நம்ம ஃப்ரெண்டை கூப்பிட்டு இந்த பொண்ணு இனிமேல் நீங்கள் வேலை இருக்கக்கூடாது துரத்து அப்படிங்கிறாங்க. பாஸ் அவன் தான் எனக்கே முதலாளி, நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். வெளியே வந்த ஹீரோயின் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, இந்த ஷாப்பிங் மாலுக்கு நீங்கள் தான் ஓனரா அப்படின்னு சொல்லி கேட்டால், அதுக்கு நம்ம ஹீரோ 300 வருஷமாக இங்கே நான் இருக்கேன், எங்களோட கடல் செல்வம் எவ்வளோன்னு உனக்கே தெரியும் தானே, அதெல்லாம் வச்சு இந்த மனுஷ லோகத்தில் எங்களுக்குன்னு தனியாக பண்ணிட்டோம், இவன் என்னோட அடுத்த மெர்மைடு தான் இவன் அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி சொல்லி வைக்கிறான். நீங்கள் இந்த அளவுக்கு பெரிய ஆளாக சொல்லிகிட்டு இருக்கிறப்போ அவன் கையெடுத்து நெஞ்சு மேலே வச்சுட்டோன்னா நம்ம ஹீரோ அப்படியே தடவி, ஐயோ 8 பாக்ஸ் இவ்வளோ சூப்பராக இருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அப்படியே மெய் மறந்து பார்க்குறாங்க. அப்புறம் வந்துட்டு உனக்கு பிடிச்சிருக்கா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா நம்ம ஹீரோ கேட்குறப்போ அவனை தள்ளி விட்டு, இந்த மாதிரி சீப்பான ட்ராமாஸ்லாம் பார்க்க இனிமேல் விடுங்க, இந்த மாதிரி என்கிட்ட பேசக்கூடாது புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து ஓடி வந்துட்டாங்க. ஐயோ இவன் பண்ணுறது எல்லாமே இவ்வளோ க்யூட்டாக இருக்கே, கண்டிப்பாக நான் விழுந்துட்டு தான் போலே சொல்லிட்டு வரப்போ அவங்களை யாரோ கடத்திட்டு போயிடுறாங்க. அவள் காணாமல் போன உடனே நம்ம ஹீரோக்கு வந்து நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிருது. அவளுக்கு ஏதோ ஆபத்துன்னு சொல்லிட்டு அவனும் போகிறான். இங்கே பார்த்தா அந்த லேபில் இருக்க அந்த ப்ரொஃபஸர் தான் வந்து அவளை கடத்தியிருக்கான். இடத்துல கத்தியை வச்சுட்டு, இப்போ நீ உண்மையை சொல்லியே ஆகணும், அந்த ஹார்ட் ஆஃப்
ஓசன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டே இருக்க. எனக்கு தெரியாது, பொய் சொல்லாத, மெர்மைடு நீ தான் தப்பிக்க வச்ச, கண்டிப்பாக நீ அதை எடுத்துருப்ப, எனக்கு சொல்ல போறியா இல்லைன்னு சொல்லிட்டு கோவமாக கத்திக்கிட்டு இருக்கிறப்போ அவள் தப்பிச்சு பார்க்கக்குள்ள திரும்ப அட்டாக் பண்ணுறான். இவனுக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும்னா, நம்மளோட ஹீரோவோட கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு இருக்குல்ல, அவள் தான் வந்து இவளை மாட்டி விடுறதுக்காக இவங்ககிட்ட சொல்லியிருப்பா. 2 விஷயம், ஹார்ட் ஆஃப் ஓஷனும் கிடைக்கும், நம்ம ஹீரோவும் கிடைக்கும், அதுக்காக பிளான் பண்ணியிருக்கா. கார் போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு சடனாக பிரேக் போட்டாங்க. என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோ அப்படியே மாசாக எலக்கன்ட்டு அப்படியே சூப்பர் நடந்து வந்துட்டு இருக்காரு. என்னடா வண்டி எடுடா, எடுக்க மாட்டேங்குது, வண்டி மூவி ஆக மாட்டேங்குது, என்னன்னே தெரியல. டிரைவர் புலம்புறான். வந்து எடுத்து பார்த்தா அவனாலே வண்டி எடுக்க முடியல. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு பலான்னு ஒரு அறை விட்டு இவனு தாக்க முற்படுற, கத்தி எடுத்து குத்த போகிறான். அதுக்குள்ளே என்ன பண்ணிடுறான், அவனை மந்திர சக்தி மூலமாக அவனை இது பண்ணிடுறான். தடுக்க வந்த டிரைவரையும் கழுத்து பிடிச்சி சக்தியால் பண்ணணும். ஐயோ அவன் பேய்ன்னு சொல்லிட்டு அவனும் மயங்கி விழுந்து நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே மயங்கிட்டாங்க. அவங்கள கொண்டு வந்து ரோட்டில் படுக்க வச்சு அப்படியே நம்ம ஹீரோ பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கத்துனது யாரு, நம்ம வில்லி. நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு எதுவும் பேசாமல் பிரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அவள் வந்து மனசுக்குள்ளே வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டா. உன்னை இந்த அளவுக்கு நான் ஜட்ஜ் பண்ணியிருக்கவே கூடாது, உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் நேராக போய் அவங்க அம்மா கிட்ட போட்டு கொடுத்துட்டா, ஹீரோட அம்மா கிட்ட. அவங்க வந்து திட்டுறாங்க, அம்மா சொல்கிறத கேளுமா. நம்ம ஹீரோ சொன்னானே, நீ அந்த ஹார்ட் ஆஃப் ஓசனை எடுக்க அந்த பொண்ணு மேலே லவ் பண்ணணும்னு அவசியமே இல்லை, அவளை கொன்று போட்டாலே அந்த கிடச்சிருமே, எதுக்கு நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டேனே. அம்மா உங்களுக்கு ஒருக்க தெரியுமில்ல, சின்ன வயசில் 200 வருஷத்துக்கு முன்னாடி நான் முடியாமல் இருந்தப்போ என்னை காப்பாற்றி உயிர் கொடுத்தது இவதை அப்படிங்கிறாங்க. 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு தான் உன்னை காப்பாற்றலாம் நீ சொல்கிறியா? ஆமாம்மா அப்படின்னு சொன்னோன்னே, 200 வருஷத்துக்கு முன்னாடி இவ திரும்ப மறுஜென்மம் எடுத்து இப்போ வந்திருந்தாலும் அவளுக்கு வந்து பழைய நினைவுகள் எதுவுமே இருக்காது. அப்புறம் எதுக்கு நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா அவள் எனக்காக ஒருக்கா உயிர் கொடுத்துருக்கா, அவளுக்கு நான் எதை திரும்ப நான் செஞ்சே ஆகணும், அந்த ஹார்ட்டாக போச்சு நான் எடுப்பேன், ஆனால் அவளை பாதிக்காமல் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடறான். அடுத்து வில்லனை காமிக்கிறாங்க. வில்லன் பார்த்தீங்கன்னா அவங்க ஹீரோயினோட அவங்க அம்மா தத்தெடுத்த பையன். அவங்களெல்லாம் ஏமாற்றி சொத்தெல்லாம் பிடுங்கியிருப்ப நம்ம ஹீரோயினை வந்து எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவங்க அம்மா கொடுத்த மோதிரத்தை எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயினை பார்க்க போயிருப்பான். ஹீரோயினையும் அந்த நம்ம ஹீரோவோட அத்தை பொண்ணு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக வருவாங்க. அது வந்து ஒரு அவார்டு ஃபங்க்ஷன். இவளோட அந்த மெரைன் ப்ராஜெக்டை வந்து அங்கே ப்ரெசன்டேஷன் பண்ணால் நிறைய பேர் பண்ணுவாங்க. அதில் பெஸ்ட்டாக இருக்க ப்ரைஸ் அங்கே தான் வந்திருப்பா. இவ என்ன பண்ணுப்பா, அங்கெல்லாம் அழகழகாக வருவாங்களா, இவ வந்து அவள் ட்ரெஸ்ஸை கூட டேமேஜ் பண்ணிவிட்டு அவளை வந்து கூட்டு வந்திருப்பா. நல்ல மாதிரி சாரி உன் ட்ரெஸ்ஸை தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்கிறதுக்கு பிரச்சனை இல்லை, இது வந்து என்னோடய கோர்ட்டு, இது நான் என்னோடய ப்ராஜெக்ட் லேபில் இருக்க போகிறது, எனக்கு இது போகிறதுக்கு சந்தோஷம் தான் சொல்லிட்டு அவன் வந்துட்டு போகிறப்ப தான் அவனுக்கு வந்து பிரச்சனை பண்ணுவா. ஹே உனக்கு என்ன, உன்னோட ப்ராஜெக்ட்டில் ஒருத்தங்க இன்வெஸ்ட் பண்ணணும் தானே, அது நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், கோடி உனக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன், நீ இப்போவே வா, உங்கள் அம்மாவோட கடைசியாச்சுன்னா உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதா, இந்த மோதிரத்தை கூட எனக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க பாருன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வம்பெடுத்துட்டு வா போல் இழுக்கிறப்போ நம்ம ஹீரோ வந்து தடுத்துறது. ஹே இவ என்னோடவ, நீ இனிமேல் இப்படி எந்த பிரச்சனையும் கூடாது, ஒழுங்காக போயிருங்கிறாங்க. ஏய் சின்ன வயசுலேயே எனக்கு இவளுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க, நீ தேவையில்லாமல் தலையிடன்னு சொல்லி திட்டுறப்போ நம்ம ஹீரோ அதுக்கு மேலே அவனை திட்டி நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு வந்துடுறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் வந்திருக்கேனே, அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணதையும் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கிறப்போ, நீ எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டாலும் எனக்கு பிடிக்கும், நீ இப்படி பார்க்குறத எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நம்ம ஹீரோக்கு சந்தோஷம். ஆனாலும் இப்படி ட்ரெஸ் எல்லோரும் எப்படி இருக்காங்க பார்த்தீங்களான்னு நம்ம ஹீரோன்னு கேட்டோன்னா, கவலைப்படாத உனக்கு நான் ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு பிரின்சஸ் ட்ரெஸ்ஸை போட்டு அனுப்பி வைக்கிறாரு. எல்லோரும் கீழே உட்காந்துருக்கிறப்போ நம்ம ஹீரோயின் வந்து மேடை மாதிரி ஏறி வராங்க. அவங்க ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணுறப்போ ஃபைல் எடுத்து பார்த்தா ஏற்கனவே வந்து ஃபைலை வந்து மாற்றி வச்சுருப்பா. அதை பார்த்தாலே ஒரு நிமிஷம் அவங்களுக்கு பதட்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் அந்த ஃபைலை கொடுத்துட்டு அவங்க ப்ராஜெக்டை பற்றி அவங்களே பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட மெரைன் சம்மந்தமான ப்ராஜெக்ட் வந்து ஃபுல்லாக பேசுகிறப்ப அவங்க எல்லாருமே கைத்தட்டா நம்ம ஹீரோ பெருமையாக பார்க்குறாங்க. இவ பேசி முடிச்சோன்னே அந்த வில்லன் வந்துட்டு பரவாயில்ல சூப்பராக பேசுகிற, இப்போவே உனக்கு நான் ப்ரப்போஸ் பண்ண, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவங்க மோதத்தை கொடுக்குற, நீ ஒழுங்காக இங்கேருந்து போறியா, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்கிறான். உனக்கு எப்படி விருப்பம் இல்லாமல் போகும், உங்கள் அம்மா உனக்குன்னு என்னதான் பார்த்து வச்சுட்டு போனாங்க, இப்படி நீ நம்மளே கல்யாணம் பண்ணதா மேலே இருக்கிறவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, ஒழுங்காக நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கை பிடிச்சி எடுத்து ரொம்ப தகராறு பண்ணுறா. உடனே நம்ம ஹீரோ வந்து அவனை அடிச்சு நான் ஏற்கனவே சொல்லிட்டா, அவள் என்னோட இதுக்கு மேலே நீ டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது அப்படிங்கிறாங்க. என்னடா இது புது பிரச்சனையாக இருக்குது, நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இவங்க அம்மா சொல்லிட்டு போனது என்னத்தான் அப்படின்னு சொன்னோன்னே, ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் அவன் அம்மா தம்பி அப்பா யாருமே முடிவெடுக்க முடியாது, அவள் மட்டும்தான் முடிவெடுக்க முடியும், இவ என்னோடவ, என்ன தான் கல்யாணம் பண்ணிக்க போடான்னு சொல்லிட்டு ஆளுங்களை விட்டு தள்ளி விட்டுறான். அதுக்கப்புறம் வந்து நான் உனக்கு இருக்க, நீ எதுக்கும் நீ கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு ஆறுதலாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே அந்த ப்ரைஸ் வந்து நம்ம ஹீரோயினுக்கு தான் கிடச்சிருக்கு. உடனே நம்ம ஹீரோ கையால் கிஃப்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் கீழே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த அவளுக்கு வந்து அப்படி சரியான வெறி, என்ன பண்ணாலும் மிஸ் ஆகிட்ட, உடனே விடவே மாட்டேன்டி அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பார்ட்டியை. 2 பேரும் கிஸ் கொடுக்க போகலான்னு பார்த்தா அவனோட ஃப்ரெண்டு நந்தி மாதிரி உட்காந்து பண்ணுங்க நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறான். உனக்கு வேறு வேலையே இல்லையா, ஒழுங்கா போடா அப்படிங்கிறாங்க. என்னப்பா நான் எவ்வளோ ஆசையாக பார்க்க வந்தால் இப்படி பண்ணலாமா, முறைச்சோன்னே சரி எனக்கு வேலை இருக்குது, முக்கியமான வேலை இருக்குது, நான் போகிறேன் அப்படின்ட்டு போகிறாங்க.
திரும்ப கிஸ் கொடுக்க வந்தா அவள் வந்துட்டு சாரி நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், அதனால இப்படி பண்ணிட்டேன், நீங்கள் என்னை மன்னிச்சிங்கன்னா இந்த ட்ரிங்க்ஸு குடிக்கணும்னு சொல்லி ட்ரிங்க்ஸு கொடுக்குறாங்க. பார்த்தா அதில் வந்து நம்ம ஹீரோ வந்து மயக்கம் போடுற மாதிரி மருந்தும் ஹீரோயினுக்கு வந்து போதை ஏற்றுற மாதிரி மருந்து கொடுத்துட்டு அங்கே ஃபயர் பண்ணிவிட்டு வெளியே போயிடுறா. அங்கே பார்த்தா ஒரே ஃபயர் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ மயங்கிட்டாரு. நம்ம ஹீரோயினும் எந்திரிங்க சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து என்னென்னமோ பண்ணுறான். அவன் எந்திரிக்கவே இல்லை. அப்படியே கஷ்டப்பட்டு வெளியே கொண்டு வரான். கவலைப்படாதீங்க, உன்னை நான் எப்படியாவது காப்பாற்றிடுவேன்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு வரா. நம்ம ஹீரோவுக்கு அப்பவும் பழசெல்லாம் ஞாபகம் வருது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோ காப்பாற்றிருப்பாங்க. அப்படியே பார்த்து மயக்கப்பட்டு விழுந்துட்டாரு. அவரால் சுத்தமாக முடியல. உடம்புல ரொம்ப கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ எந்திரிங்க நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப கெஞ்சுறாங்க. அப்போது அவங்களால முடியல. என்ன பண்ணலான்னு யோசிக்கிற பார்த்தா ஒருக்கா வந்து நம்ம ஹீரோ சொல்லியிருப்பாரு, தண்ணி மூலமாக எதுக்கு நீ எப்போ பார்த்தாலும் தண்ணியிலே உட்காந்துட்ருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்டிருப்பாங்க. தண்ணி தான் எங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும், எங்களோட சக்தியை வந்து மீட்டு கொடுக்கும், அதனால் நான் தண்ணியிலே தான் இருப்போம் அப்படின்னு சொன்னோன்னே உடனே ஞாபகம் வந்துடுது. கஷ்டப்பட்டு தோலை கூட்டிகிட்டு போய் ஹீரோ வந்து தண்ணியில் உட்கார வச்சு எந்திரி உன்னால் முடியும்னு சொல்லிட்டு தட்டி எழுப்பி ஒரு வழி அவங்களை கண்ணை முடிச்சுட்டாரு நம்ம ஹீரோவும். நீ என்னை ஒரி பண்ணிட்டு போல, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நீ கேர் பண்ணுற அப்படிங்கிறாங்க. ஆமாம், எனக்கு உன்னை பிடிச்சி தான் இருக்குது, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஐ லவ் யூ, உன்னை ரொம்ப கேர் பண்ணிக்கிறேன் நம்ம ஹீரோயின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே கட்டி பிடிச்சி நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே கிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிஸ் கொடுத்துட்டே இருந்தவங்க அப்படியே பெட்டுக்கு போய் அங்கே போய் அது இதுன்னு எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு வைங்களேன். பெட்டில் படுத்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து கட்டி பிடிச்சிட்டு நம்ம ஹீரோ வந்து பேசிகிட்டு இருக்காரு. நமக்குள்ளே இது நடந்ததை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம ஹீரோ சொல்கிறாரு. ஆமாம், எனக்குமே இது ஒரு ட்ரீமாக இருக்குது, இந்த ட்ரீம்லேருந்து நான் எழுந்து போக எனக்கு விருப்பமே இல்லைங்கிறாங்க. இது ட்ரீம் கிடையாது, உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தட்டி பார்த்தா மயக்கம் அடைஞ்சிட்டாங்க. ஹீரோயின் சொல்லி ஃபுல் தட்டுறாங்க, எந்திரிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கொண்டு போய் பெட்டில் படுக்க வச்சு குருஜியை பார்த்தா குருஜி வந்து அப்போ தான் செக் பண்ணியிருப்பார். நம்ம ஹீரோயின் அப்போ தான் காலையில் எழுந்திரிச்சு வருவாங்க. வெளியே உட்காந்து நம்ம ஹீரோட பேசிகிட்டு இருக்கிறப்ப தான் இந்த குருஜி சொன்னது ஞாபகம் வரும். நம்மளோட அரசி வந்து உங்கள் மேலே லவ்வில் விழுந்துட்டாங்க, இனி ஈஸியாக அதை நம்ம வெளியே எடுத்துடலாம். ஆனால் ஏன் வந்து ஹார்ட் ஆஃப் ஓஷன் அவகிட்ட தானே இருக்குது, அப்புறம் அவளுக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லி கேட்டோன்னே அவங்க இதயம் வந்து ஆல்ரெடி வீக்காக தான் இருந்திருக்கு. அந்த ஹார்ட் ஆஃப் ஓஷன் மோடு தான் அவங்க இதயம் வந்து துடிச்சிக்கிட்டே இருந்திருக்கு. இனி எந்த பிரச்சனையும் இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இன்னும் ஞாபகத்துக்கு வந்துடுறாங்க. இந்த வீடியோவில் பார்த்து இது என்னோட வீடு தான், நீ தாராளமாக இங்கே இருக்கலாம், நீ எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நம்ம கிட்ட வந்து உட்காந்து பேசுகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து கேட்குறாரு, அம்மா பாத்டப்பில் இருக்கும்போது என்னை பிடிச்சிருக்கு, லவ் பண்ணேன்னு சொன்னியா? ஆமாம், உங்களை பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னால், நான் கல்யாணம் பண்ணிக்க போதை நான் சொல்லவே இல்லையே. ஹே அப்படின்னு பிடிச்சி இழுத்துட்டு, இங்கே பாரு, ஏற்கனவே என் உயிரை நீ தான் காப்பாற்றிருக்க, இப்போ திரும்பவும் நீ காப்பாற்றிருக்க, அப்போ இந்த உடல் உயிர் எல்லாமே உனக்குத்தான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இனி இந்த மகாராஜ்யத்துக்கு நீ தான் அரசியலுக்கு. ஆமாம் நீ உண்மை நம்பலையா? எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை போங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாங்க, இப்படி அவங்ககிட்ட ஓசனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால் பிரச்சனை இல்லையே அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் குருஜி சொல்கிறதெல்லாம் சொன்னாங்க. ஓ அப்படியா, சரி. ஆமாம், உனக்கு அந்த ட்ரிங்கில் யார் போதை மருந்து கலந்துருப்பான்னு சொல்லி கேட்டோன்னே யாருன்னு எனக்கு தெரியும்னு பார்த்தா இந்த வில்லிக்காரி வந்து முட்டி போட்டிருக்கா. அவள் வந்து சொல்கிற, சாரி எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல, ஓசன் எடுக்கணும், நான் குழப்பத்தில் அப்படி பண்ணிட்டேன், என்னோடய ஃபால்ட்டு தான், என்ன மன்னிச்சிருங்க, அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு வந்து கைமாறு செய்கிற சொல்லிட்டு உடனே ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு என்னை வந்து நீங்கள் முழுசாக எடுத்துக்கன்னு சொல்லிட்டு கிட்ட போய் உடனே அப்படியே ஹக் பண்ணிட்டு அவன் கோவத்தில் தள்ளி விட்டு போயிடறான். இங்கே பார், இனிமேல் எங்கிட்ட இப்படி நடந்துக்கிறது இதுதான் கடைசியாக இருக்கணும், இனிமேல் இப்படி நடந்துக்கிறத பார்த்தா உயிரோட புதைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போகிறாங்க. என்ன பண்ணலான்னு இவன் நம்மக்கிட்ட மசிய மாட்டேங்கிறானே, பார்க்குறேன்டா எல்லாம் அவனால தானே, உங்களை என்ன பண்ணுறேன்னு பாரு, எனக்கு வேறு உன்னை பிடிச்சி தொலைஞ்சிருச்சு, இல்லாட்டி நான் இந்த அளவுக்கு நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கோவமாக போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்க்கு இருக்க லேபுக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்து மக்கள்லாம் உட்காந்து இருக்காங்கல்ல, அவங்க சொல்கிறாங்க, புதுசாக நமக்கு ஓனர் வந்திருக்காங்க, நீ போய் பார்க்கலையான்னு கேட்குறாங்க. புது ஓனரா, எனக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போய் பார்த்தா அங்கே அவனோட வில்லன், அதாவது அங்கே அம்மாவோட தத்து போய் அவன் தான் இருக்கா. என்ன மேடம், இந்த லேபை நான் வாங்கிட்டேன் பார்த்தியா, இதுவுமே என் லேப் எனக்கு தான் சொந்தம், இனிமேல் நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும், என்னை மீறி நீ எதுவுமே செய்ய முடியாது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துட்டு என்ன பண்ண, பேப்பர் எடுத்து ரிசைனிங் லெட்டர் எழுதிட்டாங்க, இந்தா பிடிச்சிக்கோ அப்படிங்கிறாங்க. ஏய் நீ இப்பெல்லாம் நீ பண்ணவே முடியாது, நீங்கள் எந்த போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் போக பின்னாடியே ஓடி வராங்க. எனக்கு இங்கே வேலை பார்க்க விருப்பம் இல்லை, சரியா, இனிமேல் உங்ககிட்ட வேலை பார்க்க என்னால் முடியாது, நான் இப்போவே கிளம்புன்னு போகிறப்ப கையை பிடிச்சி இழுத்து நீ போகக்கூடாது, நீ என்ன சொன்னாலும் என் அனுமதி இல்லாமல் இந்த இடத்துல நீ நகரவே முடியாதுன்னு சொல்கிறப்ப தான் நம்ம ஹீரோ ஆட்களோட வந்துட்டாங்க. வந்து பார்த்துட்டு, என்னோட லேபா, யார் சொன்னது, இது என்னோட லேப், நேற்று நைட்டுக்கு மேலே எங்களுக்கு மாறிடுச்சுன்னு சொல்லி அந்த சீட்டெல்லாம் கொடுத்துட்டு அதை பார்த்தோன்னா அவனுக்கு கோவம் வந்துருச்சு. இது எப்படி நடக்கும், நேற்று உங்களோட எல்லா பார்ட்னர்ஷிப்பையும் நான் வாங்கியாச்சு, இனிமேல் இந்த லேப் எனக்கு சொந்தம்னு சொல்லிட்டு அவனை துரத்தி விடுறாங்க. அவனும் உங்கள் எல்லாரையும் நான் பார்த்துக்கிறேன் பாருங்க அப்படின்னு கோவப்பட்டு அவனும் போகிறான். நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து, இந்த ரிசனிங் லெட்டர் அது அவசியம் தேவையா, இப்போ இது எங்கிட்ட வேலை பார்க்கலாமே, உங்களுக்கு தேவையில்லை எல்லா ஃபெசிலிட்டி நான் செஞ்சு கொடுக்குறேன், உங்களை மாதிரி ஒரு திறமையான ஆளை விட எனக்கு மனசே இல்லைங்கிறாங்க. சரி, கொடுத்த ஆஃபர் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு நம்ம ஹீரோ சிரிச்சு நம்ம ஹீரோயின் அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு தனியாக போய் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க, உனக்காக நான் என்ன வேணா பண்ண உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ
எப்பவுமே ரொமான்ஸ்க்கு கரடி யாருங்க ஃப்ரெண்டு தாங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்துட்டு, "இது பார்த்தீங்களா சூப்பரா க்யூட்டா இருக்குல்ல. ஏன்டா கெஸ்ட்லாம் வச்சுட்டா போடா. ஓகே, ஓகே நான் போறேன். நீங்க கன்டின்யூ பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். அதுக்கப்புறம் வந்து இவனும் ரொமான்ஸ் பண்ணுறத பார்த்து அந்த வில்லிக்காரிக்கு கோபம். ஏதாவது பிளான் பண்ணுமே சொல்லிட்டு அவனோட எக்ஸ் லவர் இருப்பான்ல அவனை வச்சு ஒரு பிளான் பண்ணுறான். அவன் என் ஃபோன்லேருந்து நிறைய மெசேஜ் தப்பு தப்பாக அனுப்புகிற மாதிரி எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்துகிற மாதிரி பண்ணுறான். அப்பவும் ஹீரோ வந்து காப்பாற்றியாச்சு. அவனை வந்து என்ன பண்ணினா டீ ப்ரொமோட் பண்ணி செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணிடுறான். இவங்க 2 பேரும் வெளியே நின்று அவனை பார்த்துட்டு இருக்கிறப்ப அவன் வந்து சிரிக்கிறான். "என்ன இப்படி பண்ணிட்டீங்க? இனிமேல் உனக்கு எந்த தவறும் நான் நினைக்க விட மாட்டேன். எந்த கஷ்டமும் நீ படக்கூடாது. எல்லா கஷ்டமும் என்னை தாண்டி தான் வரும்னு" சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறப்போ நம்ம வெள்ளிக்காரிக்கு அவ்வளோ கோவம். என்ன பண்ணாலும் இவங்க மட்டும் சேர்ந்துக்கிட்டே இருக்காங்களே எப்புட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோவமா இருக்காங்க. செக்யூரிட்டி வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து சொல்கிறான். ஷீட்டை காமிக்கிறா. "ஹார்ட் ஆஃப் யோசன் உங்ககிட்ட தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். இங்கே பார்த்தியா எவ்வளோ ப்ரைஸ்க்கு பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம 2 பேரும் ஆஃப் பண்ணிக்கலாம். நீ அவன் எங்கே இருக்கான்னு மட்டும் சொல்லு மெர்மைடு" அப்படிங்கிறாங்க. "இப்போ நீ போறியா இல்லை நான் அடித்து துரத்தவான்னு" சொல்லிட்டு அடிக்கலாம் ஓங்கணும்னு பயந்து ஓடிட்டாங்க. இதுக்கு ஏதாவது பண்ணுமே. அப்போ ஹார்ட் ஆஃப் ஓஷன் எங்கிட்ட தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த வில்லனுக்கு கால் பண்ணி, "ஹார்ட் ஆஃப் ஓஷன் என்கிட்ட தான் இருக்கு. நீ வேணா நேரில் வந்து பாருன்னு" சொல்லி பேசுகிறப்போ நம்ம ஹீரோ வந்து தடுக்கிறது. "எதுக்கு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஏற்கனவே ஒன்று ஒருக்க கடத்திட்டு போயிருக்காங்கல்ல. திரும்ப திரும்ப இதே ரிஸ்க்னு எடுக்கணுமா? இப்போ எனக்கு இருக்க ரிஸ்க் விட உனக்கு தான் ரொம்ப அதிகமாக ரிஸ்க் இருக்குது. நான் உனக்காக நான் என்ன வேணால் செய்யணும் உனக்கும் தெரியும்ல. கவலைப்படாத. எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும்" நம்ம ஹீரோயின் சொல்கிறேன்னா. "அதெல்லாம் முடியாது. இது வேண்டாம். இந்த பிரச்சனை இதோட விட்டுரு. சொன்னால் கேளு. நம்மளால சமாளிக்க முடியும்" நம்ம ஹீரோயின் சொல்கிறேன்னா. "ஓகே, ஆனால் எல்லா விஷயத்திலும் உன்னை நீ பத்திரமா பார்த்துக்கணும். நீ கேர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் விடுவேன்னு" சொன்னதுக்கு, இந்த பிரச்சனை எப்படியாவது நம்ம முடிக்கணும். ஹார்ட் ஆஃப் ஓஷன் யார் தேடிட்டு இருக்காங்க. அப்போ தான் வில்லன் நம்ம வெளியே வருவான். அவனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க திரும்ப திரும்ப ரொமான்ஸ் பண்ணுறத பார்த்து நம்ம ஹீரோயின் இந்த வில்லிக்காரிக்கு ரொம்ப டென்ஷனு. என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்போ ஒரு ஐடியா பண்ணுறா. அதாவது தன்னை தானே நெஞ்சில் கத்தியால் குத்திக்கிட்டு நம்ம ஹீரோ முன்னாடி, "ஐயோ நெஞ்சில் கத்தி குத்திச்சு என்னை காப்பாற்றுன்னு" சொன்னால் நம்ம ஹீரோவும் அவளுக்கு பேண்டேஜ் எல்லாம் போட்டு மாத்திரையெல்லாம் கொடுக்குறப்ப என்ன பண்ணுறா, திடீர்னு அவர் பிடிச்சி கட்டி பிடிச்சி கையெல்லாம் வச்சு நம்ம தோள் மேலே தடவரா. உடனே நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறான்னா, ஹீரோயின் வந்து வெளியிருந்து பார்க்குற மாதிரி செட் பண்ணியிருப்பா. ஹீரோயின் அதே மாதிரி பார்க்குறா. திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஷாக்கு. உடனே வேகம் போய், "ஏய் நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நான் சொல்கிறத கேளு" நம்ம ஹீரோ கெஞ்சுறாரு. உடனே நம்ம ஹீரோயின், "உங்களை பற்றி எனக்கு தெரியும். நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு" கோச்சிட்டு போகிற மாதிரி போகிறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்து உள்ள சந்தோஷமாக வெளியே வர வெள்ளிக்காரி அப்படியே குளிச்சுட்டு துண்டெல்லாம் கட்டிக்கிட்டு வெளியே வந்து அவளை பார்த்துட்டு, "பார்த்தியா நாங்கள் சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம். அவருக்கு என் மேலே ஃபீலிங் இருக்குது. இடையில நீ வந்தங்காட்டி தடுமாறி போயிட்டாரு. ஆனால் இருந்தாலும் எங்கள் 2 பேருக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு நாங்கள் இப்படித்தான்னு" சொல்லிட்டு அவளை கட்டி பிடிக்கிறப்ப நம்ம ஹீரோ தட்டி விடுறாரு. உடனே நம்ம ஹீரோயின் அவரை பிடிச்சி இழுத்துட்டு, "அவரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஆரம்பத்துலேருந்து நடந்த எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீ என்ன பண்ணாலும் அவர் உன் பக்கம் இழுக்கவே முடியாது. அவர் என்னோடவர்னு" சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு சந்தோஷமாக இருந்தது. "ஏய் ரொம்ப தேங்க்ஸ். நான் பயந்துட்டேன். நீ தப்பாக நினச்சிட்டேன்னு" சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாரு. "என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க" நம்ம கேட்குறா. 2 பேரும் அப்படியே பேசிட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. புருஷன் முன்னாடி ரூமுக்குள்ளே வரணும். அசிங்கமாக இல்லையா அவனுக்கு சொல்லி திட்டி கேவலப்படுத்தி அவளை அனுப்பிவிட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கொஞ்சி, "என் மேலே உனக்கு இவ்வளோ நம்பிக்கையாங்கிறதுக்கு ஆமாம், யாருக்கும் உங்களை விட்டு கொடுக்க முடியாது. இனிமேல் அவகிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கங்கன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோவங்க ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கிஸ் பண்ணி கக் பண்ணலான்னு போகிறப்ப திரும்ப அந்த கரடி வந்துருச்சுங்க. "உங்கள்கிட்ட நான் முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்தேன். நீங்கள் கிஸ் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன்" அப்படிங்கிறாங்க. "போடா" அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட, "எனக்காக வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன்" அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் பேச போகிறாங்க. இவன் என்ன பண்ணுறா, இவளுக்கு கோவம் வந்துடுச்சு. நம்ம ஹீரோயின் வந்து டப்பை ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஹீரோக்காக வெயிட் பண்ணலான்னு பார்க்குறப்போ அந்த வில்லிக்காரி ஒரு 8 கால் பூச்சியை பெட்டில் விட்டுட்டு, "நீ சாக போகிறடி, இது பாய்சனு, உடம்புல என்ன ஆகுதுன்னு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டா. நம்ம ஹீரோயின் வந்து ட்ரெஸ் எல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ கூட அப்படியே ரொமான்ஸ் இருக்கிற மாதிரி கனவெல்லாம் காண்றா. கிஸ் பண்ணுறாங்க, பெட்டில் போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அது எல்லாமே கனவு. யோசிச்சுட்டு பெட்டில் உட்காரான்னு போகிறப்ப என்னவோ டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. பார்த்தா 8 கால் பூச்சி. தெரிஞ்சிருச்சு யார் பண்ணான்னு தெரிஞ்சிருச்சு. "எங்கிட்டே இந்த வேலைத்தனத்தை நீ காமிக்கிறியான்ட்டு" நைட்டாக அந்த 8 கால் பூச்சியை அவளோட பெட்டுக்கு அனுப்பி விட்டுட்டா. அடுத்த நாள் காலையில் கத்துறா, "ஐயோ ஐயோ 8 கால் பூச்சி கடிச்சிருச்சு, இங்கே பாருங்க" அப்படிங்கிறாங்க. ஹீரோ 2 பேரும் வந்து பார்க்குறேன். "என்னாச்சு?" "8 கால் பூச்சி கடிச்சிருச்சு, எல்லாத்துக்கும் இவ தான் காரணம்." "நான் எப்படி காரணமாவேன்? நீ தான் என்னை கொல்ல பண்ண நோக்கத்தோட இந்த 8 கால் பூச்சியை பெட்டில் போட்டிருக்க. எப்படி இது வந்துச்சு?" "நீ சொல்லிதான் எனக்கு தெரியும். நான் எப்படி இதெல்லாம் பண்ணுவேன் நீ நினைக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கெத்தாக கேட்குறப்ப, "இல்லை இவ தான் காரணம்" அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பார்க்குறப்ப கூட, "இங்கே இல்லை, நான் உன் பெட்டில் தானே விட்டேன், இங்கே எப்படி வந்திருக்குன்னு" சொன்னோன்னா நம்ம ஹீரோ முறைக்கிறாரு. "அப்போ நீ தான் பண்ணியிருக்க. நான் ஜஸ்ட் நீ பண்ணதை திரும்ப பண்ண ரிவெஞ்ச் பண்ணியிருக்கேன். இதில் என்ன இருக்குன்னு" சொல்லிட்டு கோவமாக 2 பேரும் திட்டிட்டு அங்கேருந்து போகிறப்போ அவளை வந்து வீட்டை விட்டு வெளியே போ, நான் கொல்ல போகிறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்போ அந்த குருஜி, நம்ம ஹீரோவோட அம்மா, பிரின்சஸ் எல்லாமே வந்துட்டாங்க. வந்துட்டு, "எவ்வளவு தைரியம் தான் அவளை வெளியே அனுப்புவ" அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கத்துறப்போ நம்ம ஹீரோயோட அந்த வில்லிக்காரி என்ன பண்ணுறா, போய், "ஆண்டி இங்கே பாருங்க ஆண்டி, நான் இவங்க என்னென்னமோ பண்ணுறாங்க, எனக்கு பயமாக இருக்குன்னு" சொல்லிட்டு நடிக்கிறா அவளும். "இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இவன் மேலே உனக்கு எப்படி லவ் வந்துச்சு? ஹியூமனை லவ் பண்ண விட உனக்கு தெரியுமா தெரியாதுன்னு" நமக்கு கேட்குறப்போ, "அம்மா நான் சொல்கிறத முதல்ல கேளுங்க" அப்படிங்கிறாங்க. "யார் நீ?
பொம்பளைன்னு சொல்லி திட்டுறப்போ, இங்கே பாருங்க ஆண்டி எனக்கு பேர் இருக்குது, என் பேர் நான் சொன்னோன்னே எம்ப்ரஸ் கிட்டேயே நீ மரியாதை இல்லாமல் பேசுறியான்னு சொல்லிட்டு அவளை அடிக்க போகிறப்போ நம்ம ஹீரோ தடுத்து நிறுத்திடுறாரு. அவளை அடிக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ பலான்னு அரைஞ்சிடாரு. இவங்களெல்லாம் மரியாதை கொடுக்கறதுக்கு நான் ஒன்றும் மெர்மைட் கிடையாது, சாதாரண மனுஷி, தேவையில்லாமல் என்கிட்ட வம்பு வளர்த்துக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ, நீனே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஹார்ட் ஆஃப் ஓஷன் நமக்கு கிடைக்கிற இன்னும் 3 நாள் தான் இருக்குது, 3 நாளுக்குள்ளே நம்மளோட மொத்த சாம்ராஜ்யத்தை நீ காப்பாற்றணும், ஞாபகம் இருக்கா இல்லை, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கோவமாக கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட நீ கொஞ்ச நாள் வெளியே போ, நான் பார்த்துக்கன்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் வெளியே வந்துடுறாங்க. அப்போ இவங்க பேசுகிறாங்க, உனக்குலாம் மனசாட்சியே இல்லையா, 3 நாளில் நீ பண்ணணும், அவகிட்ட இருந்த ஹார்ட்டை நீ எடுக்கவே மாட்டியா, எடுத்ததை நம்ம மக்களை காப்பாற்ற முடியும்னு கோவமாக சொன்னப்போ சரிம்மா நான் பார்த்துக்கிறேன்ட்டு வெளியே போகிறாங்க. போனதுக்கப்புறம் இவகிட்ட கொஞ்சறாங்க, நீ வந்து தேவதை பெண், எங்களோட சாம்ராஜ்யத்துக்கு நீ தேவதை பெண்ணுங்காட்டி கண்டிப்பாக உனக்கு கல்யாணம் பண்ணி உன் மூலமாக வர குழந்தைனால தான் எங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும், அதனால் நீ கவலைப்படாத, எப்படியாவது உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோ வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐம் சாரி உன்னை கொலை பண்ண வரேன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து வரப்போ அவள் வந்துட்டா, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. உடனே வில்லிக்காரி வந்துட்டா, அவள் சிரிக்கிறா, என்ன அவர் ஒன்று உண்மையாக லவ் பண்ணாருன்னு நினச்சியா, இது எல்லாமே நடிப்பு, உனக்கு கொலை பண்ணுறக்கு ஏன் இப்போ நம்ம ஹீரோயின் உடஞ்சி போய் அழுதுகிட்டே கேட்குறாங்க. ஏன்னா ஹார்ட் ஆஃப் ஓஷன் உங்ககிட்ட தான் இருக்குது, அது எப்படி என்கிட்ட வந்துச்சு, பல வருஷத்துக்கு முன்னாடி நீ அவர்கிட்ட இருந்து திருடிக்கிட்ட அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ அதெல்லாம் கனவா, ஆமாம் எல்லாமே கனவு இல்லையா, எல்லாமே நிஜமா, ஆமாம் அது எல்லாமே நிஜம்தான், உன்னை கொலை பண்ணுறதுக்காக தான் நான் இத்தனை நாளாக உன்னை லவ் பண்ணுற மாதிரி நடிச்சாரு. ஹார்ட் ஆஃப் ஓஷனை உங்கள்கிட்ட எடுக்கணும்னா ஒன்று உன்னை கொலை பண்ணும், இல்லாட்டி அவர் மேலே காதலை விழ வைக்கணும், அதுக்காக தான் எவ்வளவும் பண்ணாருன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் அப்படியே உடஞ்சி போயிட்டாங்க. கண்ணு புலப்புலன்னு கண்ணீர் வருது. அப்படியே உடஞ்சி போய் அவர் சொல்கிறதெல்லாம் உண்மையான அழுதுகிட்டே கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் அப்போ இழுக்காரி சொல்கிறா, நான் தான் சொல்லனே அது எல்லாமே உண்மைதான், இவ்வளோ நேரம் ஒரு அமைதியாக இருக்காரு, அப்போ கூட உனக்கு தெரியலையா நம்ம கேட்குறா, நீ வாயை மூட்ரி அப்படின்னு அவங்க சொன்னோன்னா, நீங்கள் சொல்லுங்கள் இதெல்லாம் உண்மையான்னு கேட்டதுக்கு ஐ எம் சாரி, ஆனால் இதெல்லாம் உண்மை தான், எனக்கு ஹார்ட் ஆஃப் ஓஷன் வேணும், அதுக்கு அதை பண்ணேன்னு சொன்னோன்னே அவள் அழுகிறா, நீ பொய்க்காரன் அப்படின்னு சொல்லி அழுதுனா, ஆமாம் நான் பொய்க்காரன் தான், இப்போ எனக்கு ஹார்ட் ஆஃப் ஓஷன் தேவைத்துக்கு அவனுக்கு கொள்ள தான் வந்திருக்கேங்கிறாங்க. நாளாக லவ் பண்ணுற மாதிரி என்னை நடிச்சு நீ ஏமாத்திருக்கியா, எனக்கு கனவு மாதிரி இருந்துச்சு, எல்லாமே நிஜம் நம்பினேன், ஆனால் இப்படி பண்ணிட்டு உனக்கு என்ன ஹார்ட் ஆஃப் ஓஷன் தானே வேணும், நீ வந்து கோ என்னை கொல்லணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி நிற்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கழுத்து பிடிச்சிட்டு வெரி சாரின்னு சொல்லிட்டு கத்தியால் குத்த போகிறப்போ ஒரு பிளாக் உருவம் வந்து கடத்திட்டு போயிருது அவங்கள. அவள் வெள்ளிக்கரை வந்து ஓட பார்க்குற வெயிட் பண்ணு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்னோன்னே அங்கே போய் ஒரு பெஞ்சில் உட்கார வைக்குது. நீங்கள் யார், எதுக்கு என்னை காப்பாற்றுனீங்க, இடத்துக்கு ஒருத்தவங்க காப்பாற்ற சொன்னாங்க அதனால் காப்பாற்ற சொல்கிறேன், ஹீரோ தான் காப்பாற்ற சொன்னாருன்னு கேட்குறக்குள்ளே ஓடி போயிட்டான். நினச்சி ஏமாந்து போகிறது எனக்கு பிரச்சனையாக போச்சுன்ட்டு அவங்க உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் தனியாக உட்காந்துட்டு இருக்கிறப்போ அந்த ஃப்ரெண்டு தான் போய் அவளை காப்பாற்றிருப்பா. அவன் வந்து உட்காந்து அந்த பிளாக் ஷீட்டில் எடுத்துகிட்டு என்ன நினச்சிட்டு இருக்க, நீ ஏன் இப்படி பண்ணுற, எனக்கே என்ன பண்ணுறேன்னு தெரியல, அம்மா எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தியா, அவள் உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம், அவளை நான் காப்பாற்றணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல அப்படின்னு சொன்னேன்னா, ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், நீயே ஃபீல் பண்ணுற, ஏன் இப்படி தான் இருக்கீங்க, எதாக இருந்தாலும் பார்த்து முடிவு பண்ணிட்டு அவன் போயிடுறான். இவங்க 2 பேரும் சோகமாக 2 பேரும் அப்படியே தூணில் சாஞ்சு சோகமாக உட்காந்துட்டு இருக்கான். அப்புறம் பார்க்கில் வில்லங்காரன் வந்து நீ ஏன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு நான் இருக்க வா போகலான்னு சொன்னா கோவத்துட்டு அவன் போய் உங்கள் அப்பாவுக்காக நீ பண்ண எல்லா தப்புக்கு தானே அனுபவிக்கணும், பார்த்துக்கிட்டே இரு, உனக்கு வக்கீல் நோட்டீஸ் வரும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் கோவமாக சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அப்பாட்ட பேசிகிட்டு இருக்கிறப்போ, நீ வந்துட்டியா, நீ வக்கீல் நோட்டீஸ் கொடுத்துருக்க என்னென்னு தெரியல, நீ கண்டிப்பாக சொத்தில் நீ கொடுத்தாக்கணும், அது கூட நல்ல தானே உனக்கு கிடைக்கும் நம்ம ஹீரோயின் சொன்னோன்னே அவன் கோவத்தில் உன்னை மாதிரி ஒரு பொண்ணை விட்டு தானே நீ போவ, இப்போ என்ன பண்ணுற பாரு, எங்கிட்ட நீ ரூட நடந்துக்கேன்னு சொல்லிட்டு பலான்னு அறையிறாங்க நம்ம ஹீரோயின். அவனும் பண்ணுறப்போ இது நீ என்ன புள்ளி பண்ணதுக்காக, எங்கள் அம்மா புள்ளி பண்ணதுக்காக, எங்கள் அப்பா புள்ளி பண்ணதுக்காக அடி அடிக்கிறாரு, என்னவே அடிக்கிறியா, உனக்கு என்ன பண்ணேன்னு பாருன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி தள்ளி அவன் மேலே போய் தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறாரு. உன்னை யாரும் காப்பாற்ற முடியாதடி, உன்னை இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னு பாருன்ட்டு அடுத்த ஆயுதமாக பெண்களை வீழ்த்துறது வேறு எது, அவன் கற்போட விளையாடாதானே, அதை தான் அவனும் பண்ணிக்கிட்டு உடனே நம்ம ஹீரோ வந்துட்டார் காப்பாற்றுறதுக்கு. வந்து அவனை பிடிச்சி தள்ளி எவனை தைரியம் இருந்து அவன் மேலே நீ கையை வைப்பேன்னு சொல்லிட்டு காட்ஸை வர சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நம்ம ஹீரோ இருந்துட்டு என்ன நடிச்சுக்கிட்டு இருக்கா, நேற்று என்ன கொலை பண்ணுற மாதிரி வந்தால் இன்றைக்கி என்னை காப்பாற்ற மாதிரி வர என்ன நடிக்கிறேன்னு கேட்குறாங்க. நேற்று அந்த சுச்சுவேஷன் அப்படி, எங்கள் அம்மாட்டது உன்னை காப்பாற்ற எனக்கு வேறு வழி தெரியல நடிச்சு அப்படிங்கிறாங்க. நீ எப்படி வேணா இருந்துட்டு போ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, ஆனால் நீ என்னை ஏமாற்றிருக்க, லவ் பண்ணவே நடிச்சு ஏமாற்றிருக்க, இனிமேல் மூஞ்சிலே முழிக்காத சொல்லிட்டு கோவமாக நடந்து போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து நடந்தது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க. அவங்க கூட ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, வெளியே போனது, ஒன்றா இருந்தது எல்லாத்தையும் நினச்சிட்டு பார்த்து போயிட்டு இருக்கிறப்போ மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. அங்கேருந்து பக்கத்தில் இருந்தவங்க வந்து அவங்கள ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்க. அவங்க நர்ஸ் இருந்துட்டு நீங்கள் இப்படி இருக்கலாமா, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, இந்த மாதிரி நைட் டைமில் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அப்போ தான் வந்து என்னது கர்ப்பமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு யோசனை, இது அவங்ககிட்ட சொல்லாமா, ஆமாம் அந்த குழந்தை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய
எல்லா உரிமையும் அவங்க அப்பாவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவனை பார்க்கறக்காக வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோ வந்து மாடி மேலே நின்று பார்த்துட்டு இருப்பாரு. அந்த வெள்ளிக்காரி இருந்துட்டு, இங்கே எதுக்கு வந்த, ஒழுங்காக இங்கேருந்து போ, உன்னை யார் இங்கே வர சொன்னா, அவன்கிட்ட முக்கியமான விஷயம் நான் பேசணும், எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் தான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அதனால் என்கிட்ட நீ தாராளமாக சொல்லாங்கன்னு சொன்னான்ட்டி. அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது, நம்மக்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், ஒழுங்கு விட புரியலையான்னு கேட்குறாங்க. அவள் கோவத்தில் தள்ளி விட்டுறா கீழே. மேலே பார்த்தா ஹீரோ நிற்கிறாரு. ஹீரோக்கு அப்படியே துடிக்கிறாரு, கீழே போகிறக்கானா முடியல, அப்படியே நிற்கிறாரு. அவரை பார்த்துட்டு அழுதுட்டு திரும்ப அங்கேருந்து நடந்து போகிறா. அழுதுகிட்டே ஒரு முடிவெடுத்து குழந்தைய கலைக்கலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டா. நீங்கள் ஓகே தானே உங்களுக்கு, இப்போ நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிட்டா நீங்கள் முழிச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு குழந்தை இருக்காதுன்னு சொன்னேன்னு அவங்க வந்து வயிற்றில் கை வச்சுட்டு ஐ எம் சாரி, வெரி சாரின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணி நம்ம ஹீரோ வந்திருப்பார். நேராக ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டார். ஏன் எந்திரி முழிச்சுப்பார், ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அவளை அப்படியே தூக்கிட்டு போய் வெளியே போய், எதுக்கு இப்படி பண்ண, ஐ எம் வெரி சாரி, என் குழந்தைய ஏன் என்கிட்ட சொல்ல மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, நான் சொல்ல தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறப்போ, இனிமேல் உன்னை விட்டு நான் பிரியவே மாட்டேன், என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கலாம், நான் இருக்கேன், உன்னை இனிமேல் நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே கிஸ் பண்ணி அவங்களோட லவ்வை அங்கே ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. திரும்ப இந்த வெள்ளிக்காரி கேங்கு கிஸ் பண்ணக்கப்புறம் அவங்க வந்துட்டு, என்ன திரும்ப அவளை கூப்பிட்டு வந்திருக்க, உனக்கு நம்ம நாட்டை பற்றி கவலையே இல்லையா, இவ கூட நீ இணைஞ்சா தானே உனக்கு நம்ம நாட்டை காப்பாற்ற முடியும், ஒழுங்காக அவகிட்ட இருக்கிற ஆட்டா போர்ஷனை எடுத்து வெளியே வான்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. அம்மா எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன், என்னால் எல்லாம் முடியும், இனிமேல் எங்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொல்லி கோவமாக பண்ணுறாங்க. உங்கள் 2 பேரில் நான் யாரை சூஸ் பண்ணணும்னு எனக்கு சுச்சுவேஷன் வந்தால் நான் இவளை தான் சூஸ் பண்ணுவேன்னு சொன்னோன்னே அவங்க வந்து ஏன் என்ன பண்ணிட்டு கோமா கத்துறாங்க. நம்ம ஹீரோ கோமா எதாச்சும் பண்ண, நீங்கள் பொறுமையாக இருங்க, இங்கே பாருங்கள், உங்களுக்கு என்ன, உங்கள் கடலை காப்பாற்றணும், அந்த பொல்யூஷன்லேருந்து காப்பாற்றணும், அவ்வளோதான். இங்கே நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது, அந்த ப்ராஜெக்ட் மூலமாக உங்கள் பொல்யூஷனை காப்பாற்றிலாம், பிரச்சனை இல்லைங்கிறதுக்கு அம்மா அஃபிஷியலாக நான் ஹார்ட் ஆஃப் கொஸ்டின் இவளுக்கு நான் கொடுத்துட்டேன், அதுக்கு உண்டான கிளைம் நான் பண்ண போகிறேன், உங்களால் என்ன முடிஞ்சதை பார்த்துங்க, ஹவுஸ் பொல்யூஷனுக்கு வேறு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் கோவத்தில் கத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்க 2 பேருக்கு என்ன பண்ணான்னு தெரியல. அதுக்கப்புறம் 2 பேரும் பிளான் பண்ணுறாங்க. நிறைய அழுக்கு துணியெல்லாம் கொடுத்துட்டு, இங்கேருந்து நீ ஒழுங்காக போங்கிறாங்க. உங்களுக்கு டீப் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், இது என்னோடய வீடு, என் வீட்டை விட்டு என்னை வெளியே அனுப்ப உங்களுக்கு எந்த வித உரிமையும் இல்லை. ஓ, என் பையன் கொண்டு கொடுத்தது தானே, வீட்டில் இருந்தால் உன் வீடு ஆயிருமான்னு சொல்லி கேட்டோன்னே வீட்டு பத்திரத்தை கொண்டு வந்து காமிச்சு, பார்த்தீங்களா யார் பேர் இருக்குது, என் பேர் தான் இருக்குது, அப்போ இது என்னோடய வீடு தான், ஒழுங்காக நீங்கள் 2 பேரும் இங்கேருந்து கிளம்பிருங்கன்னாங்க. உனக்கு எவ்வளோ பணம் வேணும் என் பையனை விட்டு போட்டுங்கிறாங்க. உனக்கு நான் 5 மில்லியன் கொடுக்குறேன், ஒழுங்காக இங்கேருந்து கிளம்புங்கிறாங்க. 5 மில்லியன் ஒரு பணமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இப்போதைக்கு நீ எடுத்துக்கோ, பின்னாடி பார்த்துக்கலாம், ஒழுங்காக இங்கேருந்து கிளம்புன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ 5 மில்லியனை வாங்கிட்டு சுட்கேஸ் எல்லாம் பணம்லாம் எடுத்து போட்டுட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இவங்க 2 பேருக்கு சந்தோஷம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, போய் அந்த பெட்டியில் இருக்க எல்லா துணியும் துவைக்க கொடுத்துட்டு 5 லட்சம் பணத்தையும் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு நம்ம ஹீரோ வராரு. இவ அப்படியே ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி போட்டு நம்ம ஹீரோ மயக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். வாங்க, அம்மா அவள் எங்கே, அவளா உங்கள் அம்மாட்ட பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிட்டா, இனிமேல் நான் இருக்கேன், நம்ம 2 பேரும் சந்தோஷமாக வாழலாம், அவளுக்கு தேவை பணம் தான், நீங்கள் தான் அவள் தேவையில்லாமல் அவளை நம்பிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட போய் பிடிச்சி இழுக்கிறான். இழுத்து மேலே போட்டுக்கிறான். அவளை கீழே போட்டு இவன் மேலே ஏறி உட்காந்துக்கிறான். இதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டா உடனே நம்ம ஹீரோ வேகமாக தள்ளி விட்டு அவகிட்ட போகிறாங்க. நீ நினச்ச மாதிரி இங்கே எதுவும் நடக்கல, அவள் தான் ஃபோர்ஸ் பண்ணுறா, நீங்கள் எதுக்கு அவளுக்கு பயந்துக்கிறீங்க, ஏய் நீ தான் காசு வாங்கிட்டு போனே இல்லடி, திரும்ப ஏன் வந்தேன்னு சொல்லிட்டு கேட்குறப்போ ஒழுங்கு இந்த ட்ரெஸ்ஸை நீ மாற்றிட்டு வர அப்படின்னு சொன்னோன்னே அவ்வளோ ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வராங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினை வந்து ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க. நீ போயிட்டியோ, நான் பயந்துட்டேன், உண்மையில் நம்பிக்கை இல்லாமல் இல்லை, ஆனால் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, நான் உன்னை விட்டுட்டு எங்கே போக போகிறேன் சொல்லு, எனக்கு இந்த பணம்லாம் முக்கியம் இல்லை, நீ தான் முக்கியம் நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்துடுறாங்க. ஏய் பணம் வாங்கிட்டு போனீங்களடி, ஏன் திரும்ப வந்த, 5 மில்லியனில் ஒரு பணமா, என்னோட ஹீரோ வந்து எல்லா பணத்துக்குமே அப்பாற்பட்டவன், நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அவரை விட்டு என்னால் போகவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பணத்தை என்ன தாண்டி பண்ண, செலவு பண்ணிட்டேன், 5 மில்லியன் ஒரே நாளில் செலவு பண்ணிட்டியா, ஆமாம், அப்புறம் நான் இவருக்கு ஒரு முக்கியமான கிஃப்ட் வச்சுருக்கேன் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் காமிச்சா ஒரு பெரிய கார் வருது. நம்ம ஹீரோக்கு சந்தோஷம், இந்த மாதிரி கார் எவ்வளோ செல்லும் இருந்தாலும் இந்த மாதிரி காரை நான் பார்த்ததே இல்லை, போனதே இல்லை, ரொம்ப நன்றி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. உனக்காக என்ன வேணால் பண்ணுவேன், ஆனால் இந்த காரு 5 மில்லியனுக்கு அதிகம் தானே நம்ம ஹீரோ கேட்குறப்போ, அதை பற்றி எனக்கு கேட்கக்கூடாது, எனக்கு தெரியுது 5 மில்லியனை விட இந்த கார் அதிகம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜாலியாக காரில் போகிறாங்க. இதெல்லாம் பார்த்து அவங்க 2 பேரும் பொறாமையில் கொதிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் லேபில் உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து தலையெல்லாம் ஒத்து பேசிகிட்டு இருக்கிறப்போ அவன் பார்த்துட்டு ஹேய் அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ணுறப்ப, இங்கெல்லாம் வந்தீங்கன்னா கெமிக்கல் மேலே ஊற்றிட்டுருவ, நீ கண்ணுக்கு குளிர்ச்சியாக அழகாக இருக்கிறப்போ உனக்கிட்ட வராமல் இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு கையில் அழகாக மோதிரத்தையெல்லாம் போட்டுட்டு அவங்களுக்கு திரும்ப கிஸ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்ப வெளில வந்தாச்சு. அதை லேபை வந்து எங்களுக்கு தான் சொந்தம், இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் ஆல்ரெடி நாங்கள் பேட்டர்ன் வாங்கிட்டோம், அப்ளை பண்ணியிருக்கோம், இது வந்து திருடப்பட்ட ப்ராஜெக்ட்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோயின் வந்து கெத்தாக உட்காந்து இந்த பேட்டர்னை வந்து காமிக்கிறாங்க. நான் ஏற்கனவே போன மாதமே வாங்கிட்டேன், நீ இந்த மாதம் தான் நீ அப்ளை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினே பேட்டர்ன் வாங்கினங்காட்டி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எனக்கு வேணான்றாங்க. ஏய் நீ என்ன பண்ண போகிறீங்க இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல், நம்ம ஹீரோடனே கை போட்டு
மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் பண்ணுவேன் என் பொண்டாட்டிக்கு. எல்லாரும் இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லி எல்லாரும் துரத்தி விட்டுறா. எல்லாரும் கோவமா அங்கேருந்து போகிறாங்க. இவளை இப்படியே விடக்கூடாது, ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு அவளை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. உன்னை ஏற்றுக்கிறேன் வான்னு சொல்லிட்டு. அதுக்கு நீங்கள் சாமிக்கு இதெல்லாம் பண்ணணும். ஏன்னா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்போவும் மனசில் வில்லத்தோட என்ன பண்ணுறாங்க, அந்த சாமி இருக்கிற இடத்த கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போயிட்டு இங்கே வந்து நீ 3 மணி நேரம் எங்கள் சாமியை நீ தரிசிக்கணும்னா 3 மணி நேரம் நீ முட்டி போடணும்னு சொன்னோன்னா அவங்களும் முட்டி போட்டிருப்பாங்க. தண்ணின்னு கேட்பாங்க. நான் தான் முட்டி போட்டிருக்கேன், நீ தண்ணி கொடுங்கன்னு சொன்னோன்னே நீ வந்துட்டு போ, எப்படி இருந்தாலும் எனக்கு இந்த குழந்தைய இப்படியே ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் அம்மாக்காரியே சொல்லுவாள். உடனே தண்ணி கொண்டு போய் கொடுத்து கஷ்டப்பட்டு அவளை இது பண்ணுறப்போ அவளை தள்ளி விட்டு எழுந்திரிச்சு நிற்பா. இவ இருந்துட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ திரும்பி எங்கிட்டே வந்து நீ இப்படி பேசி நான் அத்தைக்காரி கோப்பிட்டு அவளை தள்ளி விட்டுறா. பார்த்தா வயிற்றில் அடிபட்டுறது, மயக்கம் மட்டும் விழுந்துடுறா. அந்த குருஜி இருக்கார்ல, உடனே நம்ம ஹீரோவுக்கு கூப்பிட போயிட்டாரு. அவள் வந்து மயக்கம் போட்டு விழுந்தோன்னே இவர் வந்து பார்த்துட்டே சாரி நான் லேட்டாக வந்துட்டு என்னை மன்னிச்சிட்டு அப்படின்னு சொன்னோன்னே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. என்ன பண்ணிக்கிட்டீங்க, அவள் வயிற்றில் என் குழந்தை வளருது, அவளை இப்படி பண்ணிட்டீங்கன்னு கோவமாக கத்துறாரு நம்ம ஹீரோ. உடனே அவங்க இருந்துட்டு இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, அவங்க குழந்தைன்னு உனக்கு தெரியுமா, இவன் மூலமாக குழந்தை இருந்தால் தான் நமக்கு சாம்ராஜ்யத்தை காப்பாற்ற முடியும், ஒழுங்காக நான் சொல்கிறத செய்ய சொல்கிறேன்னா கோவத்தில் அவளுக்காக நான் என்ன வேணால் செய்வேன்னு சொல்லிட்டு அவள் நடுவில் உட்கார வச்சு தன் மந்திரத்தை மூலமாக அவளுக்கு திரும்ப மந்திர சக்தி கொடுக்குறாங்க. சுற்றியும் அவங்க ஆளுங்கள்லாம் நிற்கிறாங்க. மந்திர சக்தி கொடுக்குறப்போ மேலே இருந்து ஒரு பெரிய சக்தி வந்து அவளை ஆட்கொள்ளுது. பார்த்தா அவள் தான் தேவதை பெண்ணாமா. அதை பார்த்தோன்னே இந்த முனிவர் சொல்கிறாரு, வணக்கம் கும்பிட்டு போகிறாரு, இவங்க தான் தேவதை பெண், இவங்க சக்தி வந்துடுச்சு, இந்த குழந்தை மூலமாக தான் அவங்க சாம்ராஜ்யமே ஆள போகுதுன்னு சொன்னோன்னே அவங்க அம்மாவுக்கு வந்து சந்தோஷமாயிடுது. இருந்தாலும் வந்து பயம் வந்துடுது. நம்ம ஹீரோ வந்து கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு கீழே கொஞ்சிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லோரும் சேர்ந்து நீங்கள் தேவதை பெண்ணுங்கிற இந்த க்ரௌனு நம்ம ஹீரோவுக்கே அவங்க தான் ராணி, அதனால இந்த க்ரௌன் கொடுத்து தனக்குள் பாதியாக ஆக்கிக்க பார்க்குறப்போ அவன் அம்மாக்காரி எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து போகிறப்போ அம்மாக்காரி போய் காலை விழுந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நீங்கள் தானே எனக்கு தெரியாது, ஓ அப்போ நான் தெரியாதங்காட்டி நான் தெரிஞ்சங்காட்டி பரவாயில்ல, இப்போ தெரியாமல் இருந்தால் என்னை கொண்டு இருப்பீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை சாரி எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, சாம்ராஜ்யத்தை நான் காப்பாற்றணும், அதுக்காக தான் நான் இப்படிலாம் பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருங்க மகாராணி அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிறப்போ நீங்கள் உண்மையாக தப்பு உணர்ந்துக்கிட்டால் ஓகே நான் உங்களை மன்னிச்சிடறேன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ வந்து தொப்பையை வந்து தலைமையில போட்டு விடுறாங்க. உடனே கட்டி பிடிச்சிடும். நம்ம ராணிக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கும்புறப்போ நம்ம ஹீரோயினுக்கு வில்லிக்காரிக்கு கோபம் வந்துடுது. உடனே என்ன பண்ணுறா, கத்தி எடுத்து நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்து கழுத்தில் வச்சுட்டு இவளை நான் கொல்ல போகிறேன்னு கத்துறா. ஏன் இப்படி பண்ணுற, அவளை விடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோன்னே இத்தனை வருஷமாக சின்ன வயசுலேருந்து உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன், இந்த ராணி பதவிக்காக, உனக்காக இந்த சாம்ராஜ்யத்தை ஆளணுங்கக்காக நான் இருக்கிறப்போ எல்லாமே கெட்டு போனது இவ்வளோ மட்டும்தான், இவன் இனிமேல் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு பிளாக் ஹோல் மாதிரி இருக்குது. அது வந்து எங்கே போகுதுன்னே தெரியாது, ஒரு எனர்ஜி சோர்ஸ். இவளை அதில் நான் தள்ள போகிறேன், நீ இவளுக்கு கிடைக்கவே மாட்டேன், எனக்கு கிடைக்காது இவளுக்கும் கிடைக்காது அப்படின்னு சொன்னோன்னே ஓடி போய் அவளை தள்ளி விட்டா. இப்போ நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்குறப்போ அவள் பிடிச்சி நம்ம ஹீரோ அடிக்கிறார். உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா, இந்த லைஃப்பில் எனக்கு அவள் மட்டும்தான் காதல், அவளை தவிர வேறு யாரையும் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது, நீ என்ன பைத்தியம்னு சொல்லிட்டு அவளை அடிக்கிற முடியும், அதெல்லாம் இல்லை, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கல, எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லிக்காரையும் சண்டை போடுறப்போ யாரெங்கே அப்படின்னு கூப்பிட்டு அவனுங்களாம் வந்து ஜெயிலில் போடுங்க, நீ ஜென்மத்துக்கு அவள் வெளியே வர முடியாது பண்ணிடுங்கன்னு சொன்னோன்னா கூப்பிட்டு போய் அங்கே போட்டுறாங்க வந்தார் ஜெயிலில். அப்போ நம்ம ஹீரோ வந்து சாமிக்கிட்டே உட்காந்து 3 வருஷமாக அப்படியே இருப்பார். நீ 3 வருஷமாக இப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருக்க, வா போகலான்னதுக்கு, இல்லை எனக்கு அவள் வேணும், கண்டிப்பாக வருவா, கடவுள் எனக்கு கொடுப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அது எனர்ஜி சோர்ஸ் போனால் திரும்ப வர முடியாது, ஆனால் கடவுள் நமக்காக கொடுப்பான்னு நினச்சி அவங்க வேண்டிக்கிட்டு இருக்காங்க. சரின்ட்டு ரொம்ப சோகமாக நீ வரவே மாட்டான்ட்டு போகலான்னு போகிறப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டாங்க, கூப்பிட்றாங்க, ஹே அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ சந்தோஷமாக போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நீ வந்துட்டியா, ஆமாம் உனக்காக நான் திரும்ப வந்துட்டேன், கடவுள் உனக்காக என்னை அனுப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதோட இந்த ட்ராமா முடிஞ்சு. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.